வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தங்க காசு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தனாரிக்கே சட்டென விழிப்பு கண்டது. கழுத்தை திருப்பி மணி என்ன என்று பார்த்தான். 3 அடிக்க 10 நிமிடம் இருந்தது. ஊரே நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. மெதுவாய் எழுந்து கொண்டான். பாத்ரூம் சென்று சப்தம் இல்லாமல் முகம் அலம்பி வாய் கொப்பளித்து விட்டு தன் அறைக்கு வந்து 4ஆக மடிக்கப்பட்டிருந்த அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு அடுக்கலைக்கு வந்தான். சமையல் மேடையில் பால் வாங்குவதற்காக முதல் நாள் இரவே அலம்பி கவிழ்த்திருந்த பால் குக்கரின் அடியில் அதை வெளியில் தெரியும் வகையில் வைத்துவிட்டு சற்று நேரம் அங்கேயே நின்றான். முட்டி கொண்டு வந்த அழுகையை உதட்டை கடித்து அடக்கி கொண்டான். கலைந்திருந்த கேசத்தை சரி செய்து கொண்டு தயாராய் மறைத்து வைத்திருந்த சின்ன சூட்கேஸ் சகிதம் கொல்லைப்புறமாய் வெளியேறினான். கூப்பிடு தூரத்தில் ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது. அதை நோக்கி நடந்தவன் மனதில் 1000 வித உணர்ச்சிகள் பொங்கி ததும்பின. பொண்ணு பார்க்க வர ஆனந்த மாமி கிட்ட உங்களுக்கு எத்தனை பொண்ணு எத்தனை பிள்ளைன்னு கேட்டா ஆனந்த மாமி என்னடா சொல்வா? இது தெரியாதாக்கும். 2 பிள்ளை 1.5 பொண்ணுன்னுவா. அது என்ன அரை அரை? அதான் அர்த்தநாரி, ஆண் பாதி பெண் பாதி. ஹோ 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 என்ற பெருஞ்சிரிப்பு தொடர அர்த்தநாரி அந்த நேரம் கூசி குறுகி அவமானம் தாங்காமல் வேக வேகமாய் நடந்து மறைந்தான். இப்போது நினைத்தாலும் அந்த சம்பாஷணை இதயத்தை அறுக்கிறது, உடம்பு பதறுகிறது. அவனுடைய பிறப்பு ஊராருக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுக்கிறது, பொழுது போக வைக்கிறது. இப்படி ஒரு தனி பிறவியாய் ஏன் படைத்தாய் இறைவா? தெருமுனை டீ கடை விழித்து கொண்டிருந்தது. அடே பொட்ட, இந்நேரத்துல எங்கடா கிளம்பிட்டது? ரிக்ஷாக்கார ரவுடி ஒருவன் கேலியாய் கத்தி கேட்க அர்த்தநாரியின் ரத்தம் கொதித்தது. வேக வேகமாய் நடந்தான். ஒரு பக்கம் படபடவென்று பயம் பரவ, மறுபுறம் கோபம் கொப்பளிக்க, கண்கள் குபுக்கென்ற பொங்க, இருட்டான ஒரு இடத்தில் நின்று ஒரு கணம் உடைந்தான். இதைத்தான் பொட்டை அழுகை என்கிறார்களோ? சட்டென்று கண்களை துடைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். மெட்ராஸ் பஸ் புறப்பட தயாராய் நின்றிருந்தது. அவசர அவசரமாய் போய் ஏறினான். மெட்ராஸ் என்றான். கண்டக்டர் அவனை மேலும் கீழுமாக ஒரு மாதிரி பார்த்தபோது கூசிப்போனான். கண்களை தாழ்த்தி கொண்டான். சூட்கேஸை நெஞ்சு புறமாய் வைத்து கொண்டான். அவனுக்கே தெரியாமல் உடம்பு அஷ்டகோணலாய் வளைந்தது. கண்டக்டர் உதட்டை சுழித்து இளக்காரமாய் சிரித்து கொண்டே டிரைவரை பார்க்க, டிரைவர் அவனை பார்த்து கண்டக்டரை பார்க்க, இருவரும் ஏதோ புரிந்தாற்போல நமுட்டு சிரிப்பு சிரித்தார்கள். அர்த்தநாரி அப்படியே செத்து போய்விட மாட்டோமா என்று துடித்தான். சரி சரி, பின்னால போய் உட்காரு என்றார். இடப்புறம் இருந்த இரட்டை இருக்கையில் ஒன்று காலியாக தெரிய உட்கார போனவனை பக்கத்தில் இருந்தவர் தடுத்தார். தோ அங்க போ என்றார். அங்கு ஒரு வயதான பெண்மணி உட்கார்ந்திருந்தாள். அவளோ இங்க வேணாம், பின்னாடி போ என்றாள் அருவருப்போடு. இந்த பந்தாட்டத்தை பயணிகள் அனைவரும் சுவாரஸ்யத்தோடு பார்க்க, அதற்குள் கண்டக்டர் போ போ போய் அந்த கோடி சீட்ல ஓரமா குந்து என்றார் முன்னால் இருந்தபடியே. சீட்டில் உட்கார்ந்ததும் கண்கள் மறுபடியும் அடக்க மாட்டாமல் பொங்கியது. பஸ் கிளியனூரை தாண்டியது. இந்நேரம் அம்மா கடிதத்தை படித்திருப்பாள். படித்தவுடன் என்ன நினைத்து கொள்வாள்? அழுவாளோ, இல்லை தொல்லை விட்டது என்று மகிழ்வாளோ? அம்மா மகிழ்வாளோ வருந்துவாளோ என்பது அவள் பெற்ற வயிறுக்கே வெளிச்சம். ஆனால் தான் அவர்களுக்கு எவ்வளவு சங்கடம்! இவன் காரணமாக அவர்கள் கேலிக்குள்ளாக்கப்பட்டதுதான் அவர்களின் வெறுப்புக்கு காரணமோ? டேய், இதான் அந்த 9ஓட தங்கச்சிடா என்று கௌரியை ஒருத்தன் கிண்டல் பண்ணினான் என்று அவள் ஒரு நாள் ஓவென்று அழ, என்ன கூட அப்படித்தான் கிண்டல் பண்றா என்ற மூத்த சகோதரன், அந்த சனியனை நீ ஏன் வெளியில அனுப்பி தொலைக்கிற என்று சிடுசிடுத்தான் அன்னையிடம். நம்ம மானத்தை வாங்கறதுக்குன்னே பிறந்து தொலைச்சிருக்கு. அப்பா தலையில் அடித்து கொண்ட போது அவன் அடைந்த வேதனை. 2 கெட்டானாய் பிறந்து விட்டானே தவிர மற்றபடி படிப்பில் சூர புலியாயிருந்தான். எஜுகேஷன் பள்ளியில் +2 முடித்துவிட்டு கல்லூரிகளுக்கு அப்ளிகேஷன் வாங்கினான்.
அவற்றை பூர்த்தி செய்து கொண்டே வந்தபோது ஓர் இடத்தில் தடுமாறினான். பக்கத்தில் இருந்து படித்து கொண்டே வந்த குமார் பக் என்று சிரித்தான். எதுக்குடா சிரிக்கிற என்றாள் கௌரி. ஆனா பொண்ணான்னு கேட்டிருக்கான், இது என்னத்தை போடும்னு யோசிச்சேன், சிரிச்ச. அடுத்த நிமிடம் எல்லோரும் சிரிச்சு நத்தையாய் சுருங்கி போய் பாரத்தை கிழித்து போட்டான். வெளி மனுஷா கேலி பண்றத குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. வீட்டுக்குள்ளேயே எனக்கு இத்தனை எதிரிகள். அம்மாவிடம் வந்து முணுமுணுத்ததை அவள் லட்சியம் கூட பண்ணவில்லை. அதுதான் கரஸ்பாண்டன்ஸில் படிக்க ஆரம்பித்தான். பட்ட படிப்பை முடித்தான். வேலை தேட ஆரம்பித்த போதுதான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. வேடிக்கை பொருளாக அவனை பார்த்தனரே தவிர யாரும் வேலை தர முன் வரவில்லை. தனியார் கம்பெனிகள் தான் இப்படி என்றால் அரசாங்கம் கூட அல்லவா இவன் வர்க்கத்தை ஒதுக்கிவிட்டது. சோர்ந்து போனான். வீட்டில் திட்டும் வசவும் அதிகரித்தன. தண்டச்சோறு என்று அப்பா கரித்து கொட்டினார். இதை ஏன் வெளியில அனுப்புற பூட்டிவை இனிமே மானத்தை வாங்கிறது என்று சகோதரர்கள் கத்த வாடிப்போனான். இந்நிலையில்தான் அந்த கூத்தாண்டவர் உற்சவம் நடந்தது. இவனும் சென்றிருந்தான். அரே சக்கா, இந்த ஊருதானா என்று விசாரித்த ஒரு அலி இவனுக்கு நண்பனான போது துக்கம் தாங்காமல் இவன் உடைந்து போக, வந்துடு, மஜாவான லைஃப் நம்மளுது, என்ன சொல்ற? ஒரு கணம் அர்த்தநாரிக்கு போய்விடலாமா என்று தோன்றினாலும் மறுகணமே அவனது இயல்பான பயம் தலை தூக்க மறுத்துவிட்டான். எதுக்கோ நம்ம அட்ரஸை வச்சுக்க என்று கொடுத்து விட்டு போனாள் அந்த அலி. அந்த அளவுக்கு பெண் போலவே மாற்றிக்கொண்டிருந்தாள் அவள். 2 நாட்களுக்கு முன் கௌரியை பெண் பார்க்க வருவதாக வீட்டில் ஒரு பரபரப்பான தகவல் வர வீடு களை கட்டியது. இத பாரு, நீ எங்கேயானும் போய் இருந்துட்டு அவ போனப்புறம் வந்தா போரும் என்றார் அப்பா. சரி என்று சொல்லும் போதே அழுகை பீரிட்டது. அவனுக்கு சகோதரர்கள் அவனை அருவருப்போடு பார்த்தனர். அப்படி பிறந்தது அவன் செய்த குற்றமா என்ன? பின் எதற்கு அவனை தண்டித்து அனுப்புகிறது சமூகம் என்று தன்னையே அவன் கேட்டுக்கொண்டான். விடைதான் கிடைக்கவில்லை. செல்லா காசு என்று இரத்த உறவுகளே அவனை ஒதுக்கிவிட்ட போது விரக்தியின் உச்சிக்கு சென்றான். எங்காவது கண் காணாமல் போய் இறந்து விடுவதே உசிதம் என்று நினைத்த போது முன்பொரு நாள் விலாசம் கொடுத்தவள் நினைவு வர புறப்பட்டு விட்டான். பஸ் மேல் மருவத்தூரில் நின்றது. கண்டக்டர் டிரைவரிடம், 5 நிமிஷம் நிப்பாட்டியா, அர்ச்சனை ஒன்று பாக்கி இருக்கு, பண்ணிட்டு வந்துடுறேன். வீட்டுக்குள் போனதும் பொஞ்சாதி பிரசாதம் கேட்கும் என்றபடி இறங்கினார். டிரைவர் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டு ஒதுக்குப்புறமாய் சென்றார். அர்த்தநாரிக்கு ஏதோ ஓர் ஆசை தோன்ற இறங்கி கோயிலுக்குள் நுழைந்தான். ரோஜாமயமாய் காட்சி தந்த பராசக்தியின் அழகில் மயங்கி கண்மூடி உருகி நின்றான். இப்படி ஒரு ஈனப்பிறவியாய் ஏன் படைத்தாய் தாயே? என்னால் யாருக்கு என்ன பயன் என்று அந்த அன்னையை கேள்வி கேட்டுவிட்டு பதில் கிடைக்காமல் கோவிலை வலம் வந்தான். பிரகாரத்தில் பின்பக்கம் அன்னை அவனுக்கு பதில் அளித்தாள், பளிங்கு கல் ஒன்றின் மூலம். இவனால் என்ன பயன் என்று யாரையும் எண்ணிவிடாதே. செல்லாத காசிலும் செப்புண்டு மகனே. பளீர் என்ற மூளையை தாக்கிய பொருளில் அர்த்தநாரி கட்டுண்டு நின்றான். காரணமின்றி அவனும் படைக்கப்பட்டிருக்க முடியாது. காரணம் புரியும் வரை தளராமல் வாழத்தான் வேண்டும். கண்களை துடைத்து கொண்டு பஸ்ஸை அடைந்து ஏறி அமர்ந்தான். அதானே, நான் செல்லா காசுதான், ஆனா செப்பு காசு. எனக்குள்ளிருக்கும் கல்விதான் செப்பு. அதனாலேயே வாழ்வை வெற்றி கொள்ளும் சக்தி எனக்கு இருக்கும் வரை மரணத்தை நாடுவானேன். மனமே துணிந்து நில், கேலியில் துவளாதே, வானங்களை உடைத்தெறி. திடீரென்று தனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்த அன்னையை நோக்கி கைகளை உயர்த்தி மறுபடியும் தொழுதான். சென்னையில் இறங்கினான். பம்பாய் செல்லும் திட்டத்தை கைவிட்டான். அங்கு அந்த அலிகளின் அவல வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். எனவே சென்னையிலேயே தங்கிவிட முடிவு செய்தான். கையில் இருந்த பணத்திற்கு 2 வாயில் புடவைகளும் மற்ற உடுப்புகளும் வாங்கினான். பாழடைந்த ஒரு கோயிலுக்குள் சென்று பெண்ணாக மாறி வெளியே வந்தான். துளைக்கும் பார்வைகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டு நடமாடினான். போஸ்ட் ஆபீஸ் வாசலில் வந்து நின்று கொண்டான். சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் சார் வேணும்? லெட்டர் எழுதணுமா சார்? ஃபாரம் பூர்த்தி பண்ணணுமா? இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் தெரியும் சார். BA வரை படிச்சிருக்கேன். கேன் ஐ ஹெல்ப் யூ சார்
இப்படித்தான் தன் தொழிலை ஆரம்பித்தான். மரணத்தை துரத்தினான். எழுத படிக்க தெரியாதவர்கள் நிறைய பேர் அவனது வாடிக்கையாளரானார்கள். தினம் 5 முதல் 10 ரூபாய் வரை சம்பாதித்தான். போஸ்ட் ஆபீஸ், பேங்க், தாலுகா ஆபீஸ் என்று அத்தனை இடத்திலும் சம்பாதித்தான். நாளடைவில் இளக்காரமாய் பார்த்தவர்களோ அவனை மதிப்புடன் பார்த்தனர். அவனது பொது அறிவை மெச்சினர். அவனது பிறவிக்காக வருந்தினர். சேரியில் ஒரு குடிசையில் வசித்தான். அவன் கற்றுக்கொண்ட டைப் ரைட்டிங் அவனுக்கு உபரியாய் கை கொடுத்தது. ஜாப் டைப்பிங் பண்ணினான். ஒழிந்த நேரத்தில் சேரி குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தான். அலியக்கா, அலியக்கா என்ற குழந்தைகள் அவன் மீது உயிரையே வைத்து பழகின. வருமானம் நிறைய வர ஆரம்பித்ததும் செலவுக்கு போக பெரும் பகுதியை அம்மாவுக்கு அனுப்பினான். தானும் எங்கோ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உணர்த்த. அங்கோ அவன் தாய் அவனது கடைசி கடிதத்தை தினமும் படித்துவிட்டு தினமும் கண்ணீர் விடுகிறாள். இவன் அனுப்பிய பணம் கிடைத்ததும் இன்னமும் துக்கம் அதிகரிக்க கடிதத்தை எடுத்து படித்தாள். அம்மா, மன்னித்து விடு. சங்கடங்கள் எதுவும் நானாய் வேண்டுமென்று தரவில்லை. பிறவி அப்படி, நீ பெற்றது அப்படி. நீயும் குற்றவாளிதான். ஆனால் தண்டனை எனக்கு மட்டும்தான். குத்தி காட்டுகிறேன் என்று நினைக்காதே. யாருக்கும் என்னால் பயன் இல்லை. கௌரி கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். வருபவர்கள் உனக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டால் 2 பிள்ளை 1 பெண் என்றே சொல்லிக்கொள். நான் கழிக்கப்பட்ட எண், மறந்தும் கூட்டி விடாதே. இப்படிக்கே அர்த்தனாரே. பெண் குறிப்பு. பெயரை கூட என்ன பொருத்தமாய் வைத்திருக்கிறாயம்மா நீ. அந்த தாய் இப்போது குலுங்கி குலுங்கி அழுகிறாள். கல்யாண வீடுகளில் அலி நுழைந்தால் நல்ல சகுனம் என்று நம்புவார்கள். ஆனால் கல்யாணம் நடக்கவிருந்த வீட்டில் இருந்து அவனை துரத்தி விட்டதாலோ என்னவோ கௌரியின் கல்யாணம் ஒரு அற்ப காரணத்தினால் தடைப்பட்டு போயிற்று. அதன் பின்னும் கூட ஒவ்வொரு வரனும் தட்டிக்கொண்டே வருகிறது. மற்ற 2 பிள்ளைகளும் ஆளுக்கொரு பெண்ணை மணந்து கொண்டு சுயநலமாய் வெளியேறிவிட்டார்கள். பெற்றவர்களுக்கு பணமும் கொடுப்பதில்லை. கணவனின் பென்ஷனோடும் கன்னி கழியாத பெண்ணோடும் வாழ்க்கையில் போராடும் போதுதான் தொலைத்தது செப்பு காசல்ல, தங்க காசு என்பதை உணர்ந்து துடிக்கிறாள் அந்த தாய். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.